ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாண்டி நாட் சுவை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெயிலுக்கு ஏற்ற 3 விதமான குளிர்பானம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் சப்ஜா விதை எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குவோம். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 நிமிஷம் தான் ஊற வைக்க போகிறோம். 2 நிமிஷம் கழித்து அதை ஊறிடும் நல்லா. இப்போ ஒரு லெமன் எடுத்து அதை ரவுண்டாக நம்ம கீறிக்குவோம். பாருங்கள், நான் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். சப்ஜா விதை இப்போ நமக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு 4 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். அதையும் நீல வாக்கில் நான் நறுக்கி வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், 4 பச்சை மிளகா எடுத்து நான் நீல வாக்காக நறுக்கி வச்சுக்க போகிறேன். இது நம்ம வெயில் நேரத்துக்கு இப்படி செஞ்சு குடித்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு தான். இஞ்சி இப்போ நான் ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நான் இஞ்சி, பச்சை மிளகா, புதினா, லெமன் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு உரலில் புதினா, இஞ்சி, பச்சை மிளகா 3ஐயும் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு லெமனை ஒரு சின்ன டம்ளரில் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஜீனி தண்ணி கலந்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் அது 1 ஸ்பூன் கலந்துக்கிறேன். கலந்து விட்டுட்டு நல்லா கலக்கின பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கலந்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று நான் சோடா எடுத்து வச்சுருக்கேன். அந்த சோடாவையும் நான் ஒரு கண்ணாடி டம்ளரில் ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே கலந்து வச்சது அதை போட்டோன்னு நல்லா பொங்கி வருது பார்த்தீங்களா? இப்படியே எடுத்து இதை குடிச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு. அடுத்த குளிர்பானம் பார்ப்போம். அடுத்து நம்ம பண்ண போகிறது குல்கி சர்பத் தான். இதுக்கு நான் ஒரு லெமன் துண்டு எடுத்திருக்கேன், 2 புதினா இலை, ஒரு பச்சை மிளகா. இப்போ நம்ம சப்ஜா விதை ஊற வச்சுக்கோம்ல, அது ஒரு 2 ஸ்பூன் சப்ஜா விதையை நம்ம போட்டுக்குவோம். லெமன் நான் ஒரு 1/2 பழம் எடுத்து புழிஞ்சுக்க போகிறேன். அடுத்து உப்பு 1/4 ஸ்பூன். ஐஸ் கியூப் நான் ஒன்று போட்டிருக்கேன். ஜீனி ஒரு 2 ஸ்பூன் போட போகிறேன் நான். பாருங்கள், போட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றி நம்ம இப்போ அதை நல்லா குலுக்கணும். நான் குலுக்கலை, அதனால நான் டம்ளரில் வச்சு ஆற்ற தான் போகிறேன். இன்னொரு கண்ணாடி டம்ளர் வச்சு, ஏன்னா என்கிட்ட குலுக்கிறது இல்லை, அதனால டம்ளரை வச்சு நான் ஆற்றிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம சோடா ஊற்றி சப்ஜா விதை போட்டு நம்ம ஒரு குளிர்பானம் பார்க்க போகிறோம். பாருங்கள், சப்ஜா விதை 2 போட்டிருக்கேன், ஒரு பச்சை மிளகா, ஒரு லெமன் துண்டு, 1/2 பழத்தை புழிஞ்சு வச்சுருக்கேன், புதினா இலை 2 போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதில் சோடா ஊற்ற போகிறோம். முதல் தண்ணி ஊற்றணும், இப்போ சோடா இதையும் கலந்து எடுத்துக்குவோம். இப்போ ஒரு ஐஸ் டியூப் போட்டுக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியாக வீட்டிலே 3 விதமான குளிர்பானம் செஞ்சுட்டோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.